Question number 4. Arrange search in descending order. முருடுகளை இறங்கு வரிசையில் அமைக்கன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் cubic root 5, கமா 9 cube 9 சரி 9 4 ரூட்டில் 4 6 ரூட்டு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இறங்கு வரிசையில் நம்ம எழுதணும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் நான் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இங்கே 3 இருக்குது, 9 இருக்குது, 6 இருக்குது. இது வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எதுவுமே ஈக்குவலாக இல்லை. ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக இல்லாத போது நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 3 9 6 வந்து எல்சிஎம் எடுத்தால் இதில் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 18 கிடைக்கும். ஸோ 18. ஸோ 3 ரூட் 5. அப்போ எனக்கு இங்கே 18 வரணும்னா என்ன பண்ணணும்? 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 × 3 18. ஸோ 18. ஸோ இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ண இங்கேயும் நம்ம 6ஆல் 5 பவர் 6ன்னு எடுத்துக்கணும். ஸோ 5 பவர் 6னா 15,625 வரும். நெக்ஸ்ட்டு 9 ரூட் 4. ஸோ இங்கே எனக்கு 9க்கு பதிலாக 18 கிடைக்கும். அப்போ 9 × 2 18. ஸோ 4 ஸ்கொயர். ஸோ 4 ஸ்கொயர்னா 16, இங்கே 18. நெக்ஸ்ட்டு 6 ரூட் 3. 6 × 3 18. 3 கியூப். 3 கியூப்னா 27. இதுதான் கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸை இப்போ நம்ம டிசெண்டிங் ஆர்டரில், ஏன்னா இது எல்லாமே ஈவனாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எழுத முடியும். ஸோ அதன்படி டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா ரூட் 5 இந்த வேல்யூ தான் ஃபஸ்ட்டு கிரேட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 6 ரூட் 3 இதுதான் வந்து கிரேட்டராக இருக்கும், ஏன்னா இங்கே 27 இருக்குது. நெக்ஸ்ட்டு 9 ரூட் 4 அதாவது 18 16 அதுதான் வந்து இதாக இருக்குது. ஸோ இதுதான் அதுக்குரிய சொல்யூஷன். டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ரூட் ஸ்கொயர் ரூட் கியூபிக் ரூட் ஆஃப் 5, கமா கியூபு ரூட்டு 4 அண்ட் 7, கமா 2 ரூட்டு ரூட்டுக்குள்ள 2 அண்ட் 3 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதே ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். 3 × 2 6 ரூட் 5, 4 × 2 12 ரூட் 7, 2 × 2 4 ரூட் 3. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலாக இல்லையா? இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் 6 12 4க்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 12 வருது. ஸோ இப்போ எனக்கு 6 ரூட் 5. ஸோ 6க்கோட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12 கிடைக்கும்? 2 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். ஸோ 12 5 ஸ்கொயர் 25. இது வந்து 12 தான் இருக்குது. ஸோ எந்த சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு 4 ரூட் 3. ஸோ 4 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12 கிடைக்கும். ஸோ 3 கியூப். 3 கியூப்னா என்ன? 27 12. ஸோ இப்போ நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் ஃபார்ம் பண்ணலாமா? 4 ரூட் 3 லெஸ் தென் கிரேட்டர் தென் 6 ரூட் 3 ரூட் 5 அண்ட் லெஸ் தென் 12 ரூட் 7. இதுதான் அதோட ஆர்டர். ஆன்சர் வந்து அதுபடி இங்கே அரேஞ்சும் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?